ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்டோஸ் 10ல் வந்துட்டு எப்படி மல்டிபிள் டெஸ்க்டாப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். மல்டிபிள் டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி அது எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நமக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டெஸ்க்டாப் வந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருப்போம், வேர்டில் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அல்லது கூகுளில் வந்துட்டு நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருப்போம், அல்லது ஏதாவது மெயில் அனுப்பிச்சிட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் நம்ம வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப்பில் பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து எனக்கு இந்த மல்டிபிள் டெஸ்க்டாப்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து விண்டோஸ் 10ல் வந்து இருக்குது. அது என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரே ரெண்டு டெஸ்க்டாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு புது டெஸ்க்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் இருக்காது. ஒரு ஃப்ரெஷ் டெஸ்க்டாப்பாக இருக்கும். அதில் நீங்கள் எது வேணால் ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து விண்டோஸ் 10ல் முக்கியமாக அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் வியூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐக்கான் வந்துட்டு இங்கே இருக்கும். இந்த டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் பாரில் இந்த வந்து ஒரு ஐக்கான் வந்து இது இருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ஐக்கானுங்க, அந்த டாஸ்க் வியூ அப்படிங்கிற ஐக்கான். இப்போ இந்த டாஸ்க் வியூ ஐக்கான் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நியூ டெஸ்க்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மேலே டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம். அந்த நியூ டெஸ்க்டாப் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னொரு டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது நம்ம இருக்கிறது வந்து மொதல் டெஸ்க்டாப்பு. இந்த மொதல் டெஸ்க்டாப்பில் நான் வந்து வேர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், அதே மாதிரி கூகுள் க்ரோம் வந்து வெப் ப்ரௌசர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா. எனக்கு வந்து நான் வந்து இன்னொரு டெஸ்க்டாப் இருக்கணும், பட் அதில் வந்து இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எது இருக்கக்கூடாது, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷனும் ரன் ஆகாமல் இருக்கணும். அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டெஸ்க்டாப். பட் நம்ம இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த அந்த டெஸ்க்டாப் வந்து நமக்கு போயிடுமா அப்படின்னு கேட்டால் போகாது, அதுவும் இதில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டெஸ்க்டாப்பில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டாஸ்க் வந்து பண்ணலாம். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மல்டிபிள் டாஸ்க் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது மல்டிபிள் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஏன் நமக்கு எல்லாருக்குமே யூஸாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் இப்போ டெஸ்க்டாப் 2 இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா டாஸ்க் வியூவில் டெஸ்க்டாப் 1 அண்ட் மறுபடியும் அகைன் டாஸ்க் வியூ கிளிக் பண்ணுங்கள் டெஸ்க்டாப் 2. இப்போ இதில் வந்து நான் வந்துட்டு ஒரு யூடியூப் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு யூடியூப் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் வச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நான் வந்து டெஸ்க்டாப் வந்து ஸ்விட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இப்போது இது வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கான ஒரு டெஸ்க்டாப்பாக நான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா பழைய டெஸ்க்டாப்புக்கு வந்து நான் போயிட்டேன்னா என்னுடைய அதர் டாஸ்க் வந்து இங்கே ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கும் எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மல்டிபிள் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த மல்டிபிள் டெஸ்க்டாப்பில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது என்ன நம்ம பார்க்கலாம். இப்போது மொதல் ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் வந்து டைரெக்டாக வந்துட்டு, அதாவது விண்டோஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக வந்து இந்த ஆப்ஷனுக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ப்ரைமரி விண்டோ இருக்குது இல்லைங்களா, ப்ரைமரி டெஸ்க்டாப் இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்துட்டு நீங்கள் விண்டோஸ் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். விண்டோஸ் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு மல்டிபிள் டாஸ்க் வியூ வந்து எனேபிள் ஆகும். அதை எனேபிள் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெஸ்க்டாப் 1ல் ஒர்க் பண்ணுறீங்களா, டெஸ்க்டாப் 2ல் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே நியூ டெஸ்க்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 2 டெஸ்க்டாப் எனக்கு ஓகே, பட் எனக்கு இன்னொரு டெஸ்க்டாப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நியூ டெஸ்க்டாப் நீங்கள் இப்படி ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணினாலே 3வது டெஸ்க்டாப்பாக வந்து ஓப்பன் ஆகிடும். இப்படி நீங்கள் எவ்வளோ டெஸ்க்டாப் ஆனால் நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே பாருங்கள், நான் 6 டெஸ்க்டாப் இப்போ வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு டெஸ்க்டாப் இருக்குது. ஓகேங்களா. இப்போ எகைன் வந்துட்டு இந்த டெஸ்க்டாப் வந்து நீங்கள் சுவிட்ச் ஓவர் ஆகணும் இல்லையா, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இதுக்கும் இந்த சரி ஓகேங்க, நான் வந்து ஒரு டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அனதர் டெஸ்க்டாப்பும் வந்து எனக்கு இருக்குது, பட் இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்களேன், இப்போ இந்த ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு நான் வந்து ப்ரைமரி ஆப்ஷன்ஸ், அதாவது என்னுடைய வேர்டு, அதாவது என்னுடைய எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். செகண்ட் டெஸ்க்டாப்பில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் வந்துட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது தேர்ட் டெஸ்க்டாப் வந்து நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், இதில் எதுவுமே இல்லை. சில டைம் வந்து நமக்கே வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்பில் வந்து போகணும் அப்படின்னு இதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு டெஸ்க்டாப் இருந்துச்சுன்னா நம்ம வேறு ஒரு டாஸ்க் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற என்ன வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இது. ஏன்னா எல்லா அப்ளிகேஷனும் ஒரே டெஸ்க்டாப்பில் நீங்கள் வச்சுட்டு இருந்தால் அதுவும் உங்களுக்கு வந்து அனாயிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு டெஸ்க்டாப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெனி டாஸ்க் இன் மெனி டெஸ்க்டாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கை இன்னொரு டாஸ்க்குக்கு நீங்கள் கிராப் பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து எனக்கு என்ன இருக்குது, யூடியூப் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க
அதாவது டெஸ்க்டாப்பில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கிற அப்படி அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்பிளே ஆகும். இப்போ நான் ப்ரைமரி டெஸ்க்டாப்பில் இருக்கேன், அதில் வேர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கூகுள் குரோம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்படி யூஸ் பண்ணுறப்போ இந்த ஒரு டாஸ்க் மட்டும் எடுத்துகிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் 2ல் கொண்டுட்டு போய் நான் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி ஒரு கிராப் பண்ணி டெஸ்க்டாப் 2ல் கொண்டு போய் இப்படி நீங்கள் ஜஸ்ட் வச்சிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், நீங்கள் ப்ரைமரி டெஸ்க்டாப்பில் பண்ணிகிட்டு இருந்த அந்த வேர்டு ப்ராசஸ் வந்து எதுக்கு போயிடுச்சு, டெஸ்க்டாப்பு 2க்கு போயிடுச்சு. இப்போ அதில் இருக்கும் பாருங்களேன், இருக்குங்களா? ஸோ இங்கே வந்து யூடியூபும் இருக்கும், அதே சமயம் வேர்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டாஸ்க்கை வந்துட்டு இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு நம்ம வந்து கிராப் பண்ணி கொண்டு போய் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ செகண்ட் டெஸ்க்டாப்பில் இருக்க நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேர்டை வந்து நான் தேர்ட் டெஸ்க்டாப் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் கிராப் பண்ணி இங்கேருந்து இப்படி கிராப் பண்ணி டெஸ்க்டாப் 3ல் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னா கொண்டு போய் அங்கே சேர்ந்துருது. இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் 3ல் போய் பார்த்தீங்கன்னா இருக்குங்களா? ஸோ இந்த வேர்டு வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இப்படி தான் ஒவ்வொரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு போயிட்டு நீங்கள் அந்த டாஸ்க்கை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப் 2ல் இருக்கேன், அப்படி வந்து ஒவ்வொரு டெஸ்க்டாப்பை நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம், சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம். இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் 4, 5, 6 எல்லாம் எனக்கு சும்மா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இந்த எக்ஸ் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த டெஸ்க்டாப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அகைன் நியூ டெஸ்க்டாப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ ஒரு ஷார்ட்கட் கீஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே டாஸ்க் வியூ வந்து கிளிக் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனுடைய ஷார்ட்கட்ஸ் என்னங்கிறது நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நான் இப்போ என்னுடைய ப்ரைமரி டெஸ்க்டாப்புக்கு வந்துடுறேன் நான். ஸோ இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ப்ரைமரி டெஸ்க்டாப் வந்துட்டேன் நான். இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அதாவது விண்டோஸ் டேப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எத்தனை டெஸ்க்டாப் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அல்லது புதுசாக ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து விண்டோஸ் கண்ட்ரோல் டி அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு டெஸ்க்டாப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ என்கிட்ட 1, 2 2 டெஸ்க்டாப் இருக்குது. 1ல் வந்து நான் இவ்வளோ வேர்டு ப்ரௌசர் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2ல் வந்துட்டு என்கிட்ட ஒன்றும் இல்லை. பட் இப்போ வந்து இருந்தாலும் எனக்கு 3வது டெஸ்க்டாப் ஒன்று வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கீபேடில் விண்டோஸ் கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு 3வது டெஸ்க்டாப் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு டெஸ்க்டாப்பை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் கீ விண்டோஸ் டேபு, செகண்ட் ஷார்ட்கட் கீ விண்டோஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் டி. ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஒரு நியூ டெஸ்க்டாப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு அல்லது ஆட் பண்ணுறதுக்கு. அடுத்து 3வது ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் F4 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப், அதாவது கடைசியிலிருந்து, அதாவது கடைசியாக நீங்கள் ஓப்பன் பண்ண டெஸ்க்டாப்லேருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டெஸ்க்டாப்பாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு வரும். இப்போ என்கிட்ட 3 டெஸ்க்டாப் இருக்குது. இப்போ நான் என்ன கீ ப்ரெஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா விண்டோஸ் கண்ட்ரோல் F4. இப்போ பாருங்கள், விண்டோஸ் கண்ட்ரோல் F4 கிளிக் பண்ணோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா 3rd டெஸ்க்டாப் வந்து குவிட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் கீபோர்டை யூஸ் பண்ணி குவிட் பண்ண முடியும். 4th ஷார்ட்கட் கீ என்னன்னா கண்ட்ரோல் விண்டோ ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஓவர் ஆகலாம். இப்போ வந்து என்னோடய ப்ரைமரி டெஸ்க்டாப் நான் போய்ட்றேன், அதாவது என்னுடைய ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப் அதுக்கு நான் போயிடுறேன். நான் போயிட்டு இப்போ நம்மகிட்ட 2 டெஸ்க்டாப் இருக்குங்க. இப்போது ஃபஸ்ட்டு டெஸ்க்டாப்லேருந்து செகண்ட் டெஸ்க்டாப்க்கு நான் போகிறேன். அதுக்கு என்ன ப்ரெஸ் பண்ணேன்னா கண்ட்ரோல் விண்டோ லெஃப்ட் ஏரோ. உங்களுக்கு தெரியுதுங்களா? எப்படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகுறது நமக்கு நல்லாவே தெரியுது. கண்ட்ரோல் விண்டோ லெஃப்ட் ஏரோ அண்ட் கண்ட்ரோல் விண்டோ ரைட் ஏரோ அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆயிருன்னா நம்ம ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு நம்ம மூவ் ஆக முடியுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பேக் ஆப்ஷன் கூட சொல்லலாம், ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகுறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இஃப் எனி ப்ரௌசர் ஆர் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் ஒர்க்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்போ நான் வந்துட்டு நமக்கு 2 டெஸ்க்டாப் இருக்குது. ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு நான் போகிறேன். நான் இப்போது அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டாஸ்க் வந்து செகண்ட் டெஸ்க்டாப்பில் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய 2 டெஸ்க்டாப்லேயும் மொதல் டெஸ்க்டாப்பில் வெப் ப்ரௌசர் ஒர்க் ஆகிட்டுருக்கு, செகண்ட் டெஸ்க்டாப்பில் வேர்டு வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இந்த செகண்ட் டெஸ்க்டாப் வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது குவிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். குவிட் பண்ணதுன்னே அதுலேருந்து இந்த வேர்டு டாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ப்ரைமரி டெஸ்க்டாப், அதாவது நீங்கள் முதல்ல வச்சுருக்கக்கூடிய டெஸ்க்டாப் வந்து சேர்ந்துடும். அப்படின்னா என்ன ஆகிடும்னா நமக்கு வந்து அந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகாதுன்னா ஒருவேளை நம்ம சேவ் பண்ணினா கூட என்ன ஆகிடும், அது அப்படியே நம்ம ப்ரைமரி டெஸ்க்டாப்புக்கு வர்றதுனால எகைன் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் 10ல் வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க.
அந்த மல்டிபிள் டெஸ்க்டாப் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதில் ஷார்ட்கட் கீஸ், அதே சமயம் ஒரு டாஸ்க்கை வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு வந்து கிராப் பண்ணுறது, அப்புறம் ஒரு டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்க்டாப்புக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிறது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த மல்டிபிள் டெஸ்க்டாப் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு எந்த வகையில் யூஸாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கல் வீடியோஸ் எப்போ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லேர்னர்ஸ் ஃபேக்ட்ரி. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நான் திரும்ப உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.